வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் நம்பர். ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், அதோட ரிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு நம்பர் வந்து 3456 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, த்ரூ ப்ரோக்ராம் எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னா 6543 வேணும்னு நினைக்கிறேன். 5043 வேணும். இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் நம்பர் அல்லது ரிவர்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன நம்பர் இருக்கோ அதை பின்னாடி இருந்து, அதாவது மிரர் இமேஜ் அப்படியே பார்த்தோன்னா என்ன அவுட்புட் வருமோ அது வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னா, சியில் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்கே இது தெரியறதுக்கு உங்களுக்கு என்ன வேணால், வைல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, n அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த n எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர், அதாவது 3456 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரை நான் என்ன பண்ணுறதுக்கு, கெட் பண்ணுறதுக்கு, அதாவது ரீட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த n யூஸ் பண்ணுறேன். இந்த r எதுக்குன்னா, ரிமைண்டர். நம்பரில் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணும்போது எனக்கு வர்ற மீதியை சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த r அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த ரிவர்ஸ், அதோட ஷார்ட் தான் REV அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரெவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது 0ன்னு சொல்கிறேன். எதுக்குன்னா, இந்த ரிசல்ட்டை இப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு வர வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்கு தான் இதை என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, டைட்டில், ப்ரோக்ராமுக்கு டைட்டிலுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ரீட் பண்ணுறேன், ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், அதாவது இந்த 3456 நான் என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம், n வந்து greater than 0வா இருக்கா அப்படின்னு. அதாவது நான் முதல்ல ஒரு வேல்யூ ரீட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதாவது என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3456. ஓகேவா? இது greater than 0வான்னு செக் பண்ணுறோம். கண்டிப்பாக இது என்னது, greater than 0 தான். 0வா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமைண்டர் எடுக்க போகிறேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n மாடுலஸ் 10, அதாவது 3456 மாடுலஸ் 10. இது என்ன பண்ணுன்னா, 10ஆல் டிவைட் பண்ணிட்டு மீதி வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் கொடுக்கும். அப்போ 3456 10ஆல் டிவைட் பண்ணனா 345 டென்ஸ் இருக்கும். ஆனால் 6 என்ன இருக்கும், ரிமைண்டர் இருக்கும். எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 வந்து ரிமைண்டர் இருக்கும். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூ எங்கே இருக்கும், இந்த ஆரில் இருக்கும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைனில் ஏற்கனவே ரெவ் என்ன சொல்லியிருக்கோம், 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது 0 × 10 அது என்னவாயிரும், 0வாயிரும். ப்ளஸ் இந்த ஆரில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போ கரண்ட்டாக வந்த 6 அதையும் ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு டோட்டலாக என்ன வரும், 6 வரும். அப்போ ரெவில் என்ன இருக்குன்னா 6 இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறேன்னா, n = n டிவைடட் பை 10, அதாவது 3456 டிவைடட் பை 10 சொல்கிறேன். அப்போ அது என்ன பண்ணுன்னா, இதில் எத்தனை தடவை 10 இருக்குன்னா 345 டைம்ஸ் இருக்குது. 345 டைம்ஸ் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். இந்த பின்னாடி நான் எழுதுறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் கமாண்ட் லைன், டபுள் ஸ்லாஷ் போட்டு எழுதுறதெல்லாம் கமாண்ட் லைன். இது கம்பைலர் என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரேசிங்காக நான் என்ன பண்ணேன், பின்னாடி எழுதுறேன். ஓகே. ஆக்சுவல் ப்ரோக்ராமில் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, எண்ட் ஆஃப் தி லூப் வந்துடுச்சு. அப்போ திரும்பவும் என்ன பண்ணும், மேலே போகும். மேலே போகும்போது இப்போ என்னோட வேல்யூ என்னவாக தான் இருக்குது, 345 தான் இருக்குது. ஸோ அடுத்த தடவை ஐட்ரேஷன் வரும்போதுக்கு என்ன பண்ணுன்னா, 345 எடுத்துகிட்டு வரும். 345 எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட லாஜிக் என்னது, n உள்ள, அதாவது கண்டிஷன் செக் பண்ணுவோம். 345 greater than 0வா, ஆமாம் greater than 0 தான். அதனால் என்ன பண்ணுவோம், ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண வருவோம். வரும்போது என்ன பண்ணுறோன்னா, 345 டிவைடட் பை 10. ஓகே. ஃபஸ்ட் டைம் அது என்னவாக இருந்துச்சு, பெரிய நம்பர் ஆச்சு. இப்போ என்னவாயிரும், அந்த நம்பர் சின்னதாகி 345 ஆயிரும். 345 டிவைடட் பை 10 அப்படின்னு பார்க்குறோம். மாடுலஸ் பை 10 எடுக்கிறோம். மாடுலஸ் பை 10 எடுத்தோம்னா இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே எத்தனை தடவை 10 இருக்குன்னா 34 டைம்ஸ். ஓகே. 34 × 10 340. அப்போ ரிமைண்டர் மீதி எத்தனை இருக்கும், 5 இருக்கும். அப்போ ஆரில் என்ன இருக்குது, 5 இருக்குது. தென் இந்த ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா 6 இருந்துச்சு. நம்ம லாஜிக் படி என்ன பண்ணுறோன்னா, 6 × 10 அப்படின்னு சொல்கிறோம், ப்ளஸ் 5. அப்போது 6 × 10 60
ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ இதோட ரிசல்ட் என்னவாயிரும் அப்படின்னா 65 ஆயிரும். ஓகே, ரிவர்ஸ் என்னவாயிரும் 65 ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட வேல்யூ 345 இருந்துச்சு, அதை 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 34 கிடைக்கும். ஓகே, 34 டைம்ஸ் தானே இருக்கும், 10 இருக்கும். ஓகே, இது கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம், வைல் லூப் எண்ட் ஆகுது, திரும்பவும் லூப் மேலே தான் போகும். இப்போ என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் இப்போ கரண்ட்டாக என்ன இருந்துச்சு 34 இருந்துச்சு. அப்போ 34 greater than 0வா? ஆமாம், 34 greater than 0 தான். 34 greater than 0வா இருந்தால் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது உள்ளே வரும். 34 மாடுலஸ் 10 எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4ஆக இருக்கும். ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு 65 இருந்துச்சு. அப்போது 65 into 10. இப்போ கரண்ட்டாக வெளியே வந்திருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா 654 வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது 34 திரும்ப 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ என்னது 3. அடுத்த தடவை என்ன இருக்கும் 3 இருக்கும். திரும்பவும் என்ன பண்ணுவேன் மேலே போவேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட என் வேல்யூ என்னது தான் 3 தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 3 greater than 0வா? 3 greater than 0 தான். 3 greater than 0 இருந்துச்சுன்னா 3 மாடுலஸ் 10 எடுக்கும்போது மீதி என்னவா இருக்கும் 3ஆக இருக்கும். ஸோ மீதி 3ஆக இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருந்தது 654 இருந்துச்சு ரிவ்வில். அதை என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 654 into 10 வந்து 6540 ஆயிரும். அது கூட 3 இது பண்ணோன்னா 543 கிடச்சிரும். ஓகேவா? தென் 3ஐ 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 வந்து 10ஓட சின்ன நம்பரு, ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும் 0 ஆயிரும். ஸோ இது 0 ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன். அடுத்த தடவை லூப் மேலே போகும்போது நமக்கு இருக்கிற வேல்யூவே 0 தான். 0 greater than 0 பார்த்தோன்னா கண்டிஷன் ஃபால்ஸ், வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ரெகுலர் இருக்குது பார்த்தீங்களா 6543, அதை என்ன பண்ணும் டிஸ்பிளே பண்ணும். இப்படி தான் ஆக்சுவலாக இந்த லாஜிக் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்படி தான் என்ன ஆகுது இந்த லாஜிக் ஒர்க் ஆகுது. வைல் லூப் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வைல் லூப் கரெக்டாக தெரியாது அப்படின்னா இன்னொரு வீடியோ போடுறேன், அதனால் மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி என்ன பண்ணும் ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படிங்கிற டிப்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, நம்மளோட எக்ஸ்பெக்டட் இன்புட் நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் 3456 3456 கொடுத்தேன்னு வைங்களேன். நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் 6543 வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது 3,45,672 கொடுக்குறேன். ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் 2,76,543. ஓகே, என்ன கேட்டாலும் நமக்கு என்ன பண்ணிடும் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ரிவர்ஸ் நம்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.